கரூரில் ரூபாய் 4.21 கோடி மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டப் பணிகளை திறந்து வைத்த சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி புதிய வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தார். கரூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல் தலைமையில் கரூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி 8 முடிவுற்ற திட்டப் பணிகளை திறந்து வைத்து மற்றும் 14 புதிய வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தார். இதில் வாங்கல் தவிட்டுப்பாளையத்தில் ரூபாய் 6.50 லட்சம் மதிப்பீட்டிலான சிமெண்ட் சாலை, குப்புச்சிபாளையத்தில் ரூபாய் 16.50 லட்சம் மதிப்பீட்டிலான புதிய நியாயவிலைக் கடை மற்றும் பகுதி நேர நியாயவிலைக் கடை என மொத்தம் ரூபாய் 1.8 கோடி மதிப்பீட்டில் 8 புதிய கட்டடங்கள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது. மேலும் மண்மங்கலம் ஊராட்சியில் 2 புதிய வளர்ச்சித் திட்டப் பணிகளை நேரில் பார்வையிட்டு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி ஆய்வு மேற்கொண்டார். அப்போது உடன் சட்டமன்ற உறுப்பினர்கள் இளங்கோ, மாணிக்கம், சிவகாமி சுந்தரி உள்ளிட்டோர் இருந்தனர். குழந்தைகள் காற்றில் பலூன் பட்டங்களை பறக்க விடுவது போன்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தேர்தல் வாக்குறுதியை காற்றில் பறக்க விட்டுள்ளார் என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக மதுரையில் பேசி வீடியோ வெளியிட்ட அவர், எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை வழங்குவேன் என்று கூறிவிட்டு தற்போது முதலமைச்சராக வந்த பின்பு ஸ்டாலின் இதுகுறித்து வாய் திறக்க மறுக்கிறார் என்று குற்றம் சாட்டியதோடு, எதிர்க்கட்சியாக ஆறுதல் கூறியவர் தற்போது வாய் திறக்காத மர்மம் என்ன என்று கேள்வி எழுப்பினார். கரூரில் நடைபெற்ற சம்பவத்தில் விஜய் முறையாக கையாண்டிருக்கலாம் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்தார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த பதட்டத்தில் விஜய் சென்னைக்கு சென்றதாகவும், திருச்சியில் விடுதியில் தங்கியிருந்து ஒரு நாள் கழித்து கூட உயிரிழந்த குடும்பத்தினருக்கு நேரடியாக சென்று இரங்கல்களை தெரிவித்திருக்கலாம் என்று கருத்து கூறினார். காசா பாலஸ்தீன போர் குறித்து ட்ரம்ப் பொய் சொல்கிறார் என்று விமர்சித்த அவர், தான் நாடாளுமன்றத்தில் பலமுறை பாலஸ்தீன மக்களுக்காக வாதாடியுள்ளதாக தெரிவித்தார். 41 உயிர்கள் பலியான அந்த துயரமான நிகழ்ச்சி, சோக நிகழ்ச்சி நடைபெற்று விட்டது. அவர் பதட்டத்திலே அப்படியே அவர் சென்னைக்கு போய்விட்டார். அவர் அங்கேயே திருச்சியிலே ஒரு விடுதியிலே தங்கியிருந்து விட்டு ஒரு நாள் கழித்து கூட திரும்ப உயிர் பலியான குடும்பங்களுக்கு நேரடியாக சென்று அவர் தன்னுடைய இரங்கலையும் எல்லா குடும்பங்களுக்கும் நிதி தந்திருக்கிறார். அதை செய்திருக்கலாம். திட்டக்குடி அருகே 70,73,600 ரூபாய் மதிப்பீட்டில் 315 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் கணேசன் வழங்கினார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே முருகன்குடி கிராமத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CY கணேசன் கலந்து கொண்டு ரூபாய் 70,73,600 350 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் கூட்டுறவு வங்கி மூலம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கும் கால்நடை பராமரிப்பு நிதிக்கான காசோலையை வழங்கினார். இந்த நிகழ்வில் விருத்தாசலம் சார் ஆட்சியர் விஷ்ணுபிரியா, திட்டக்குடி தாசில்தார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சீராப்புராணம் எழுதிய அமுதகவி உமரு புலவர் அவர்களின் 383வது பிறந்தநாளையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் உள்ள அமுதகவி உமரு புலவர் நினைவு மணிமண்டபத்தில் அமைச்சர் கீதா ஜீவன், மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத், விளாத்திகுளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் ஆகியோர் மலர்போர்வை வைத்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அமுதகவி உமரு புலவரின் வாரிசுதாரரான காஜா மைதீனுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்தனர். மழையால் சேதமடைந்த மகாகவி பாரதியின் இல்லம் சீரமைப்பு பணிகளை அமைச்சர் கீதா ஜீவன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் மகாகவி பாரதியார் பிறந்த இல்லம் மழை காரணமாக கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 25ஆம் தேதி இடிந்து விழுந்து சேதமடைந்தது. சேதமடைந்த கட்டிடத்தை பழமை மாறாமல் புதுப்பிப்பதற்காக 1.53 கோடி ரூபாய் அரசு நிதி ஒதுக்கீடு செய்த நிலையில் கடுக்காய், கருப்பட்டி, சுண்ணாம்பு கலவை கொண்டு பழமை மாறாமல் சீரமைப்பு பணியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சீரமைப்பு பணிகளை அமைச்சர் கீதா ஜீவன், மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத், விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் ஆகியோர் பார்வையிட்டு பணிகள் குறித்து கேட்டறிந்தனர். ஆளும் கட்சியாக இருந்தபோது கால் கூட தரையில் படாமல் பணியாற்றியவர்தான் எடப்பாடி பழனிசாமி என அமைச்சர் சேகர்பாபு விமர்சனம் செய்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்த பின்பு அமைச்சர் சேகர்பாபு செய்தியாளர்களை சந்தித்தார்.
அப்போது பேசிய அவர், ஆளும் கட்சியாக இருந்தபோது கால் கூட தரையில் படாமல் பணியாற்றியவர்தான் எடப்பாடி பழனிசாமி என விமர்சித்ததோடு, திமுக அரசின் மழை நிவாரண பணிகள் குறித்து பேச எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த அருகதையும் இல்லை என்று காட்டமாக பதிலளித்ததோடு, கொரோனா காலத்தில் களத்தில் இருந்தவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்று தெரிவித்தார். அவர் எதிர்கட்சியாக இருந்தப்ப, அவர் ஆளுங்கட்சியாக இருந்தப்ப என்ன செயல்பாடுன்னு மக்கள் நன்றாக அறிவார்கள். அவர் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது அவருடைய கால் கூட தரையில் படாமல் தான் சுற்றி சோடு பணியாற்றி கொண்டிருந்தார். எதிர்கட்சி காலத்தில் கூட கொரோனா நோய் தாக்கம் வந்த போது உயிருக்கு பயந்து அனைவரும் பூட்டிய வீட்டுக் கொண்டிருந்தார்கள். எங்களுடைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் ஒருவர் தான் உயிரை துச்சமென மதித்து மக்கள் களத்தில் நின்று கொரோனாவை வென்று காட்டியவர். அவர் நிவாரண பணிகளை பற்றி கூறுவதற்கு எந்த அருகதையும் இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.